ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹரிஸ்ரீ சமையலறையில் அடை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: அரை கப்பு துவரம்பருப்பு, அரை கப்பு கடலைப்பருப்பு, அரை கப்பு உளுந்தம்பருப்பு, 1/4 கப்பு பாசிப்பருப்பு, வரமிளகாய் தேவையான அளவு. அடுத்ததாக இங்கே நான் திணை எடுத்துருக்கிறேன். பொதுவாக அடையில் அரிசி தான், இட்லி அரிசி தான் சேர்ப்போம். இதில் நான் திணை எடுத்துருக்கேன். திணைக்கு பதிலாக நீங்கள் வரகு, சாமை இந்த மாதிரி எந்த ஒரு சிறுதானியத்தையும் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம திணை சேர்த்து நம்ம அடை செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, திணை அரிசி, பாசிப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாத்தையும் 3 தடவை கழுவி இந்த மாதிரி தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுலேயே நம்ம எடுத்து வச்சுருந்த வரமிளகாயும் சேர்த்துடலாம். நான் 3 வரமிளகாய் சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா கூட 2 கூட சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ இந்த பொருள்களெல்லாம் 3 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இது தண்ணியை இருத்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அரைக்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தையும் அதோடு போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அடைக்கு மாவு இந்த மாதிரி கொரகொரப்பாக கட்டியாக அரைச்சி எடுத்துக்கணும். இதுதான் இந்த மாவோட கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதோட நம்ம என்னென்ன பொருள்கள் சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இதோடு சேர்த்துடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேங்காய் துருவல் கிடையாது, இது தேங்காயை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் இதோடு சேர்த்துடலாம். பொடி பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, அதையும் இதோடு சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அதையும் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு, அதையும் சேர்த்துடலாம். இதில் இந்த அடையை நம்ம இப்படியே கூட ஊற்றிடலாம். ஆனால் நம்ம இங்கே ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுதான் இந்த முருங்கைக்கீரை. 1 கப் அளவுக்கு முருங்கைக்கீரையை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம இந்த பொருள்கள்லாம் சேர்த்ததுனால மாவு கொஞ்சம் கட்டியாக இருக்குது. மாவு கொஞ்சம் கட்டியாக இருந்ததுனால எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்துருக்கேன். இதுதான் இந்த அடை மாவோட கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி தான் இருக்கணும் அடை மாவு. இப்போ நம்ம அடை ஊற்றிடலாம். தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு வழக்கம் போல் வெங்காயத்தை வச்சு தேய்ச்சி விட்டுறலாம். ரொம்ப நைஸாக நம்ம இதெல்லாம் சேர்த்துருக்கனால நைஸாக ஊற்றவும் வராது. இந்த மாதிரி பரப்பி விட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துடணும். இன்னொரு பக்கம் வெந்துருச்சு. அடுத்த பக்கத்தையும் திருப்பி போட்டு வேக விட்டுடலாம். அடை கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால வேகிறதுக்கு டைம் எடுக்கும். ஹை ஃப்ளேம் வச்சிட்டோம் அப்படின்னா கருகி போயிடும். அதனால் சிம்லேயே வச்சு கொஞ்சம் பொறுமையாக வேக விடணும். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம கீரைலாம் சேர்த்துருக்கோம். இந்த கீரை வேகிறதுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும் இல்லையா? அதனால் சிம்லேயே வச்சு கொஞ்சம் பொறுமையாக வேக விட்டு திருப்பி போட்டு எடுக்கணும். இப்போ நல்லா அடை வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். திணை, முருங்கைக்கீரையெல்லாம் சேர்த்து அடை ரெடி ஆகிடுச்சு. இந்த அடைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டில் அவியல் செஞ்சுருக்கேன். அவியலோட வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதையும் பாருங்கள். அடைக்கு தேங்காய் சட்னி கூடவும் சேர்த்து சாப்பிட்லாம். ஆனால் அவியல் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி அடை, அவியல் எல்லாம் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.